வித் தி கஸ்டமர். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, இவரே என்னோட கஸ்டமராக இருந்தானா நான் எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ளே வரும்போதே ஹாய் சார் வெல்கம், அப்போ அவருக்கு ஒரு கனெக்ட் வந்துடும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் விருந்தோம்பல் எல்லாருக்குமே தெரியும். வரவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்கன்னு சொல்ல, ஜஸ்ட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணாலே அவங்க என்ன டென்ஷன், கண்டிப்பாக எல்லாருக்குமே டென்ஷன்ஸ் இருக்கும். எனி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட ஒரு தண்ணியை பார்த்தேனோ கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜென்யூன் ஸ்மைல்ஸ் சிரிக்கணும். அப்போ இருக்கும் போது உங்களுக்கு சேல்ஸ் கண்டிப்பாக 80% நம்மளுக்கு தான். ஏன்னா இது நான் ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கினதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவர் வெயில் அலைஞ்சிட்டு வந்தேன், தண்ணி நான் வேணும்னு நினச்சேன், நீங்கள் உடனே கொடுத்துட்டீங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எடுக்கல, ரெஃபரன்ஸ் கொடுத்தார், 2 கஸ்டமர் ரெஃபர் பண்ணார். ஸோ சின்ன வேல்யூவாக இருந்தாலும் அப்போ அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்குது. அவர் எடுக்காட்டியும் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. இந்த கடைக்கு போக கண்டிப்பாக இவங்க நல்லா வெல்கம் பண்ணுவாங்க, நம்மளை மதிப்பாங்க, மதிக்கணும். அப்போ கனெக்ட், நம்ம கஸ்டமரோட எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ட்ராங்காக நீங்கள் கஸ்டமரோட இம்ப்ரெஸ் பண்ணுறது தான்.